Hi guys, welcome to Mupare Training Academy. So already நாங்கள் சைக்காலஜிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 15 கொஷின்ஸ். அதில் 3 கொஷின்ஸ் ஜென்ரல் நாலேஜ் கேட்டிருந்தேன். எல்லாத்துக்குமே நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சூப்பர். ஸோ இன்றைக்கும் வந்து வீடியோ செகண்ட் போட போகிறேன். ஸோ இதுக்கும் வந்து 15 கொஷின்ஸ் தான் போட போகிறேன். ஸோ இதுலேயும் வந்து 3 ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ் நடுவில் கேட்டிருப்பேன். ஸோ இதுவும் வந்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இதில் வந்து பாலம் என்பதை 43 என குறித்தால் நோபல் எவ்வாறு குறிக்கப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ பாலம்னா இது ஒரு 5 லெட்டர் வார்த்தை, இதை 43 எழுதியிருக்கான் 2 நம்பர்ல. ஸோ ஏதோ ஒரு கோடிங் டிகோடிங் டாபிக்ல இருந்தால் கொஷின் இது இந்த லெட்டர்ஸை வந்து இது ஏதோ பண்ணியிருக்கான். ஸோ ஏபிசிடியில் இதற்கான இதெல்லாம் நமக்கு தெரியணும், ஒவ்வொரு லெட்டருக்கான கோட். ஸோ பின்றது எத்தனாவது லெட்டர்னு பார்த்தீங்கன்னா 16. ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், எல் வந்து 12வது லெட்டர், ஏ அகெயின் ஃபர்ஸ்ட் லெட்டர், எம் 13வது லெட்டர். இது எல்லாத்தையும் கூட்டினா தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 43. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 43. ஸோ அதே மாதிரி நோபல் அப்படின்னும் போது N வந்து 14th லெட்டர், O 15th லெட்டர், B செகண்ட் லெட்டர், அதே மாதிரி E 5th லெட்டர், L 12th லெட்டர். ஏபிசிடி கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாம் ஹால்லையும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ ஆன்சர் இஸ் 48. அடுத்தது at is equal to 20, bat is equal to 40 என்றும் குறிக்கப்பட்டால் cat என்பது எவ்வாறு குறிக்கப்படும் கேட்குறாங்க. இப்போ அட்டு வந்து பாருங்க 20 எழுதியிருக்கான். ஏ வந்து 1, டி வந்து 20, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 21 தான் வரும். ஆனால் நமக்கு 20ன்னு சொல்லியிருக்கிறதுனால இது என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அட்டு 20னா இது. ஸோ பேட்டில் பி 2, ஏ வந்து 1, டி வந்து 20. ஸோ 2 1s are 2, அப்புறமா 2 20s are 40. அதே மாதிரி கேட் எழுதும் போது கேட்டு சி வந்து 3, ஏ வந்து 1, டி வந்து 20. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 60. ஸோ ஆன்சர் இஸ் 60. ஆன்சர் இஸ் 60. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்தது 2012 ஜனவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எனில் 2014 ஜனவரி 6ஆம் தேதி என்ன கிழமை? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேலண்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ 2012 ஜனவரி 6 வெள்ளிக்கிழமைனா ஜனவரி 6 2014 என்ன கிழமைன்னு கேட்டிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துல லீப் இயர் எந்த வருஷம் ஆரம்பிக்குதோ அதே வருஷம். இப்போ வருஷத்துல 2 வருஷம் இருக்கு, ஒன்னு லீப் இயர், இன்னொன்னு ஆர்டினரி இயர். ஸோ லீப் இயர் வந்து எந்த கிழமையில் ஆரம்பிக்குதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதன்கிழமை ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பா வியாழக்கிழமை தான் முடியும். ஆனால் ஆர்டினரி இயர் வியாழக்கிழமை ஆரம்பிச்சா வியாழக்கிழமையே தான் முடியும். ஸோ உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல சொல்லியிருப்பீங்க, இன்னைக்கு பிறந்த நாள் நீங்க வெள்ளிக்கிழமை கொண்டாடுறீங்க இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் எப்போ கொண்டாடுவீங்க? சனிக்கிழமைன்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு லீப் இயரா இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் எப்போ கொண்டாடி இருப்பீங்க? சனிக்கிழமை கொண்டாடி இருக்க மாட்டீங்க. வேற எப்போ கொண்டாடி இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடிப்பீங்க. ஏன்னா ஒரு நாள் விட்டு தள்ளி தான் வரும், ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடிப்பீங்க. இப்ப ஜனவரி 6 2012 ஜனவரி 6 வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஃப்ரைடேன்னு சொன்னாங்கன்னா ஜனவரி 6 2013 ஒன்று இருக்கும். 2013 நமக்கு லீப் இயருங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2013 12ன்றது லீப் இயர். ஸோ 13ன்றது வந்து ஆர்டினரி இயர் தான். ஸோ இந்த 12ல பிப்ரவரி 28ன்னு ஒரு டேட் ஆட் ஆயிருக்கும்ல. ஸோ அடுத்த வருஷம் இது ஃப்ரைடேவே வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரைடே வராது. எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி தான் வரும். அப்போ சாட்டர்டே விட்டு சண்டே வரும் ஜனவரி 6. அதாவது 2013ல ஜனவரி 6 வந்து சண்டே வரும். அப்போ 2014ல ஜனவரி 6 எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மண்டே வரும். ஓகேங்களா? ஸோ மண்டே தான் ஆன்சர், திங்கக்கிழமை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஸோ இது வந்து ஆர்டர் வைஸ் அடுக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் எது வந்து ஃபர்ஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர், மைல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிலோமீட்டரை விட மைல் தான் ரொம்ப தொலைவு, அப்போ மைல் தான் கடைசியாக வரணும். ஸோ 5ன்றது கடைசி ஆப்ஷனில் வந்து சி ஆப்ஷனில் இருக்கு, பி ஆப்ஷனில் இருக்கு, ஏ ஆப்ஷனில் இருக்கு. அப்போ டி ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்க 2த்துல 4 காமனாக இருக்கு. 4ன்றது மில்லிமீட்டர். ஸோ அப்போ மில்லிமீட்டர் தான் ஃபர்ஸ்ட் வரும், ஏன்னா மில்லிமீட்டர் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ சி ஆப்ஷனும் கேன்சல். ஸோ மில்லிமீட்டருக்கு அடுத்து எது வரும்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். சென்டிமீட்டருக்கு அடுத்து தான் மீட்டர் வரும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 2 3 1 5. அதாவது மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அண்ட் தென் மைல். ஓகேங்களா? அப்போ ஏ ஆப்ஷனும் வராது. ஸோ இதுதான் இந்த ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. அடுத்தது 5th கொஸ்டின் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குங்க, இந்த விடுபட்ட நம்பரை கண்டுபிடிக்கணும். 2 3 13 ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாலே எந்த இடத்துல ஹையஸ்ட் நம்பர் வருதோ அதுதான் விடை, ரிசல்ட். அப்போ இந்த 2 நம்பரை யூஸ் பண்ணி தான் இந்த நம்பரை வர வச்சிருக்கான். அந்த 2 நம்பர் என்ன பண்ணலாம் 13 வரும் அப்படின்றது யோசிங்க. 2வையும் 3ஐயும் என்ன பண்ணா 13 வரும்? இப்போ பாருங்க, 2வை ஸ்கொயர் பண்ணலாம், 3ஐயும் ஸ்கொயர் பண்ணலாம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 2 ஸ்கொயர் 4,
3 ஸ்கொயர் 9 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன 13 அப்ப அதே மாதிரி 5 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் ஆட் பண்ணி பாருங்க 5 ஸ்கொயர் 25 2 ஸ்கொயர் 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் 29 so answer is 29 ஓகேங்களா சோ நம்ம பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் क्वेश्चन கேக்குறேன்னு சொல்லிருந்தேன் அதுக்கான டைம் வந்துருச்சு சோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க in which state is Sanji Stupa situated Sanji Stupa என்பது எந்த மாநிலத்தில் உள்ளது Sanji Stupa என்பது எந்த மாநிலத்தில் உள்ளது உங்களுக்கான ஆப்ஷன் A மத்திய பிரதேஷ் B உத்தர் பிரதேஷ் C பீகார் D மகாராஷ்டிரா சோ இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷனோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் இந்த சாஞ்சி ஸ்டூப்பா எந்த ரூபா நோட்டு பின்னாடி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கும் நம்ம இப்ப யூஸ் பண்றோம்ல புதுசா அந்த 200 ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ரூபாய் நோட்டு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க அதுவும் மேபி கேள்வியில வரலாம் அடுத்தது 6th क्वेश्चन பாருங்க 842 இத 661 ன்னு எழுதிருக்கான் அனாலஜில அதே மாதிரி 933 இத என்னன்னு எழுதி இருக்கலாம் இதுதான் அனாலஜி क्वेश्चन சோ இந்த மாதிரி பெரும்பாலும் 3 டிஜிட் வந்துச்சுனா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இருக்கணும் அதாவது இதுல என்ன கழிச்சிட்டு வர ரிசல்ட் வந்துட்டோ அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்கும் கழிச்சிட்டு வர ஆன்சர் தான் இங்க இருக்கணும் மேபி ஆனா இந்த क्वेश्चनல அந்த மாதிரி அவன் லாஜிக் வைக்கல சோ இதுல எப்படி லாஜிக் வச்சிருக்கானா இந்த லாஜிக்கை கத்துக்கோங்க 8 + 4 + 2 ஓகேங்களா கூட்டி பாருங்க என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 14 அதே மாதிரி 6 + 6 + 1 6 + 6 + 1 13 அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 14 னா அடுத்த நம்பர் என்னவா இருக்கு 13 இருக்கு இப்போ 9 + 3 + 3 ஆட் பண்ணி பாருங்க 15 அப்போ இங்க 14 இருக்கும்போது 13 வந்துச்சு அப்ப இங்க 15 இருக்கும்போது இங்க என்ன வரணும் 14 வரணும் அப்ப எந்த ஆப்ஷன் கூட்டினா 14 வரும்னு பாத்தீங்கன்னா 824 ஓகேங்களா இத கூட்டினா தான் 14 வரும் அப்ப 14 தான் 824 தான் ஆன்சர் அடுத்து 7th क्वेश्चन சில நபர்கள் ஒரு வரிசையில் உட்கார்ந்துள்ளனர் ஓகே ஏதோ ஒரு வரிசை அதுல சில நபர்கள் உட்கார்ந்துள்ளனர் அதுல P என்பவன் இடது பக்கத்துல இருந்து 14ஆவதா வரான் அப்போ இதுதாங்க நம்ம இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் இது நம்ம ரைட் ஹேண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வலது கை பக்கம் இருக்கிறது வலதுபுறம் இடது கை பக்கம் இருக்கிறது இடதுபுறம் P என்றவன் வலது கை பக்கம் வந்து எத்தனாவது ஆள் 14ஆவது ஆள் ஓகே அடுத்தது Q என்பவன் வலது பக்கத்திலிருந்து 7ஆவது சோ Q வந்து வலது பக்கத்திலிருந்து 7ஆவது சோ ஒருத்தன் 14 இன்னொருத்தன் 7 இவங்க இருவருக்கும் இடையில் P மற்றும் Q இருவருக்கும் இடையில் 4 நபர்கள் இருக்கிறார்கள் ஓகே சோ அந்த வரிசையில எத்தனை பேர்னு கேக்குறான் சிம்பிள் क्वेश्चन தான் சோ இவன் இந்த பக்கம் இருந்து 14 ஆயிட்டானா சோ இவனுக்கு இது 15 இது 16 17 18 4 பேர் இருக்காங்கன்னா இப்ப இது 18 சோ 18 ஓட இவனோட இந்த பக்கம் இருந்து இவன் 7ஆ சோ 18 ஓட 7 கூட்டுங்க 18 7 25 சோ ஆன்சர் 25 பேர் சிம்பிள் கூட்டல் கணக்கு தான் ஒன்னும் क्वेश्चन தான் பார்க்க பெருசா இருக்கு ஆனா கூட்டல் கணக்கு தான் அடுத்தது 8th क्वेश्चन 20 25 இன் மீபேவா காண்க மீபேவானா வந்து HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க சோ இந்த இரண்டு நம்பர்களும் எந்த நம்பரால பொதுவா அடிபடுதோ அதுதான் விடை சோ 20 25 எந்த நம்பரால பொதுவா அடிபடும் 5 சிம்பிள் கணக்கு தான் சோ 5 ஆல் பொதுவாக அடிபடும் அதனால 5 தான் விடை அடுத்தது இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 33 எனில் அவைகளின் வித்தியாசம் 15 எனில் அவற்றில் சிறிய எண் எதுன்னு கேக்குறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஏதோ ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பரினுடைய கூட்டல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 33 என்ன நம்பர்னு தெரியல அதனால தான் ஒரு நம்பரை நான் x ன்னு வச்சுக்கிறேன் ஒரு நம்பர் y ன்னு வச்சுக்கிறேன் ஓகே அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 33 கிடைக்கும் ஆனா அதே ரெண்டு நம்பரை நான் கழிச்சேனா என்ன கிடைக்கும் எனக்கு 15 சோ x - y = 15 x + y = 33 சோ இந்த சமன்பாடை சால்வ் பண்ணனும்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சமன்பாடை சால்வ் பண்ண தெரியும் இந்த +y யும் -y என்ன ஆயிடும் அடிஞ்சிடும் சோ 2x என்ன ஆகும் 2x ன்னு வரும் சோ 33 ல 15 போச்சுனா 18 அப்ப x இன் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 18 இன் கீழ் 2 இத அடிச்சா x = என்ன வரும் 9 அப்ப 9 தான் சிறிய எண் x வந்து 9 னா y வந்து கண்டிப்பா அதை விட அதிகமா தான் இருக்கும் அப்ப சிறிய எண் வந்து நமக்கு என்னது 9 ஆன்சர் 9 அடுத்தது தொடரை பூர்த்தி செய்கன்னு ஒரு क्वेश्चन கொடுத்திருக்கான் a dash bb a dash bb dash a dash b a a dash b நல்லா பாருங்க இதுல எல்லாமே ரெண்டே வேரியபிள் தான் யூஸ் பண்ணிருக்கான் ரெண்டு முறை எழுதிருக்கான் சோ ஃபர்ஸ்ட் டேஷ்ல a வரும் ஓகேங்களா ரெண்டு முறை b வந்துருச்சா அடுத்த டேஷ்லயும் a வரும் சோ அடுத்து ரெண்டு முறை b வந்துருச்சு திருப்பி 2a வரும் திருப்பி 2b வரும் அப்ப விடுபட்ட இடத்துல aa bb ன்னு வந்திருக்கு சோ ஆன்சர் ஆப்ஷன் C ஓகேங்களா முடிஞ்சிருச்சு சிம்பிள் தான் சோ ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கிறதுனா அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கும் அடுத்தது தவறான எண்ணை காண்க ஓகே அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஜிகே क्वेश्चन செகண்ட் क्वेश्चन கேட்கணும் அதை கேட்டறேன் சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க blood is purified by ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய உறுப்பு எது ஓகேங்களா blood is purified by A ஆப்ஷன் lungs B ஆப்ஷன் heart C ஆப்ஷன் kidney D ஆப்ஷன் இவைகள் அனைத்தும் அதாவது A வந்து lungs B heart C kidney
டி வந்து இவை அனைத்தும். ஸோ எல்லாமே வா. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஓகே, 11th கொஸ்டின் போயிடலாங்களா? ஸோ 11th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறான எண்ணை காண்க. இதுல ஏதோ ஒரு எண் தவறு, அது என்னன்றதை காண சொல்றாங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது இந்த நம்பரை முதல்ல எழுதிடுங்க. எல்லா நம்பரையும் எழுதிட்டு இந்த 2 நம்பர் இந்த உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 2 நம்பருக்கும் உள்ள வித்தியாசம், 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 இந்த 2 நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாமே கண்டுபிடிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில நமக்கு க்ளூ பிடிப்படும். இப்போ 56க்கும் 72க்கும் நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 16. ஓகேங்களா? 72க்கும் 56க்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது கழிச்சா என்ன வரும்? 16. 90லேருந்து 72 போச்சுன்னா 18. ஓகே, அப்போ இது ரெண்டுத்துக்கும் 2 நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 110ல் 90 போச்சுங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போ இந்த 2 நம்பருக்கும் 2 டிஃபரன்ஸ் இருக்கு. பாருங்க, பொதுவாக எடுத்திருக்கான் 2 வித்தியாசம். 132ல் 110 போச்சுங்கன்னா 22. இப்பயும் 2 வித்தியாசம் காமனா இருக்கா? ஆனா இங்க பாருங்க, 132ல 150னா 18 தான் வித்தியாசம் வருது. அப்ப இங்க தான் உதைக்குது. அப்ப நமக்கு தவறான எண் எது? இந்த 150 தான். ஸோ இந்த 150 தான் தவறான எண். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடலாங்களா? 12th விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ நம்பர் மிஸ் ஆயிருக்கு, அது என்னன்னு பார்க்க சொல்றான். இப்போ 5 4 கூட்டினா 9பா, 3 8 கூட்டினா 11. இங்க பாருங்க, 5 4 கூட்டுறேன் 9 வந்துருச்சு, 3 8 கூட்டுறேன் 11 வந்துருச்சு, 9 4 கூட்டுறேன் 13. ஆனா நமக்கு இந்த இடத்துல தான் நம்பர் விடுபட்டு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 5 4 பெருக்குனா 20, 3 8 பெருக்குனா 24. அப்போ 9 4 பெருக்குனா இந்த இடத்துல வர வேண்டிய ஆப்ஷன் 36. 9 4s are 36. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாங்களா? ஓகே, ஒரு வகுப்பில் தருண் என்பவர் முன்புறம் இருந்து 8வது தரத்தில் உள்ளார். ஓகே, ஏதோ ஒரு கிளாஸ்ல தருண் ஒரு பையன். ஓகேங்களா? ஒரு கிளாஸ்ல தருண் ஒரு பையன் என்னவா இருக்கான்னா, ஃப்ரண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது 8th ரேங்க் எடுத்திருக்கான். ஓகே, அதே கிளாஸ்ல வருண் ஒரு பையன், அதே கிளாஸ்ல வருண் ஒரு பையன் பின்னாடி இருந்து கவுண்ட் போது 16வது ரேங்க் எடுத்திருக்கான். லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது 16th ரேங்க் எடுத்திருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி இருந்து கவுண்ட் பண்ணும்போது தருண் 8th ரேங்க், பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணும்போது வருண் 16th ரேங்க். வருணில் இருந்து பின்புறத்தில் தருண் 4வது இடத்தில் உள்ளார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லைன் ரொம்ப முக்கியம். வருணில் இருந்து பின்புறத்தில் தருண் 4வது இடத்தில் உள்ளார். அதாவது இவனுக்கு பின்னாடி தான் தருண் என்னதான் முன்னாடி இருந்து 8th ரேங்க் எடுத்தாலும் இவனுக்கு பின்னாடி தான் வந்திருக்கான். அப்போ எத்தனாவது பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா 4வது. 1 2 3 4வது. அப்போ இதுதான் தருணுடைய பொசிஷன். ஓகேங்களா? தருணுடைய பொசிஷன். இப்போ கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறான். முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் வருண் பின்னாடி இருந்து 16. அப்போ பின்னாடி இருந்து தருண் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா தருணுடைய யாராவது ஒருத்தர் நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். தருண் தான் ஆல்ரெடி முன்னாடி பொசிஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வருணுக்கு பின்னாடி தான் தருண் இருக்கான். ஸோ பின்னாடி இருந்து தருணுடைய பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவன் 16னா இவனுக்கு பின்னாடி இருக்க பொசிஷன் 15, இது 14, இது 13, இது 12. அப்ப தருண் பின்னாடி இருந்து கவுண்ட் பண்ணும் போது 12, முன்னாடி இருந்து கவுண்ட் பண்ணும் போது 8. ஸோ 12யும் 8யும் ஆட் பண்ணிடுங்க, 20. ஆனா 20 தான் ஆன்சரானா கிடையாது. ஏன்னா நம்ம தருணியை 2 முறை கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா தருணியை முன்னாடி இருந்து 8ன்னு கவுண்ட் பண்ணியிருக்கோம், தருணியை பின்னாடி இருந்து 12ன்னு கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு முறை நம்ம கழிச்சிடணும். அப்போ 1 கழிச்சா என்ன வரும்? 19. அப்போ கிளாஸ்ல மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 19. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். 600 பேர் கொண்ட ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு 24 மக்களுக்கும் ஒரு தலைவர் உள்ளார் எனில் மொத்தம் எத்தனை தலைவர் இருப்பான்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளான ஒரு கொஸ்டின் தாங்க. 600 பேர் ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா ஒவ்வொரு 24 மக்களுக்கும் ஒரு தலைவர். இப்போ 24 ஸ்கொயர் பண்ணி பாருங்களேன். 24 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 576. ஓகேங்களா? 24 ஸ்கொயர் 576. அப்போ 24 ஸ்கொயர் பண்ணா 576 பேர் இருப்பாங்க. இதுல கூட இன்னும் 24 கூட்டிடுங்களேன். 24 கூட்டினா என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 600 வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதுதான் அந்த 24 குழுக்கள். 24 குழுக்கள் இருக்கு. ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு தலைவர்னா 24 பேர் ஆயிட்டாங்க. ஸோ 24 குரூப்பு, ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஹெட்னா அந்த ஒரு ஹெட் வந்து 24 பேர் ஆயிட்டாங்க. ஸோ சரியா போச்சுங்களா? அப்போ ஆன்சர் 24 தான். கேள்வியிலே விடை இருந்திருக்கு, நம்ம தான் கவனிக்க தவறிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு சங்கேத மொழியில், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை ஒரு கோடை இன்னொரு கோடு ஒரு இதுவை இன்னொரு இதுவாக மாற்றிருந்தாங்கன்னா நம்ம எல்லாத்தையும்லாம் படிக்க தேவையில்லை. கடைசியில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்றதை தான் படிக்கணும். இப்போ பாருங்க, சுதந்திர தினம் எந்த மாதம் நடைபெறும் கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சுதந்திர தினம் ஆகஸ்ட் மாதம் தான். ஆனால் இவன் ஆகஸ்ட்டை என்னவா மாற்றிருக்கான்றதை பாருங்க. ஆகஸ்ட்டை எதுவா மாற்றிருக்கான்? செப்டம்பரா மாற்றிருக்கான். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? செப்டம்பர். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சா இன்னைக்கு 15 கொஸ்டின்ஸ். ஸோ இன்னைக்கு தேர்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. த ஃபார்முலா ஃபார் அமோனியம் குளோரைட் இஸ். அமோனியம் குளோரைடின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? ஓகேங்களா? அமோனியம் குளோரைடின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? ஸோ ஆப்ஷன் NH4Cl, NH4Cl2, NHCl2,
NH4Cl4. இன்னொரு முறை ஆப்ஷன் ரிப்பீட் பண்றேன். NH4Cl, NH4Cl2, NHCl2, NH4Cl4. ஓகேங்களா? உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வரணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஆன்சர்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. ஓகேங்களா? தேங்க்யூ.